ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங்கும் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது இந்த விரிவாக்க திட்டத்தின் மூலமாக எவ்வளவு மாணவர்கள் பயனடைய உள்ளனர்? விவரம். ஏற்கனவே 18 லட்சம் மாணவர்கள் வரை பயன்பெற்று வந்த இந்த திட்டம் தற்போது 20 லட்சத்தை தாண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இது கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு ஊரக பகுதிகளில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா நகர்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில நடப்பு கல்வியாண்டு முதல் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 1545 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இங்கு வந்திருக்கிறார். அதே போல சௌமியா சாமிநாதன், ஏற்கனவே ஐநாவில் பணியாற்றிய, உலக சுகாதார அமைப்பில் பணியாற்றியவர் சௌமியா சாமிநாதன், அவருக்கும் இந்த சிறப்பு விருந்தினராக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் அறிவித்தபடி நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதுதான் அந்த திட்டம் என்பது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் இந்த மாதம் இறுதியில் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த திட்டம் என்பது முன்கூட்டியே தொடங்க வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கூட அரசு செயலாளர் அமுதா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் மாணவர்கள் காலையிலேயே பள்ளிக்கு வருகிறார்கள். அதே போல அவர்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதால் அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். இடைநிற்றல் குறைகிறது. அதாவது மாணவர்கள் டிராப் அவுட்ஸ் குறையுது. நிறைய பேர் உணவு கிடைக்கிறதுனால நிறைய பெரும்பாலான நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் காலையிலேயே ஏதோ வேலைக்கு சென்று விடுகிறார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. அவர்கள் குறிப்பாக இந்த காலை உணவை சாப்பிடும் பொழுது அவர்கள் அந்த குறிப்பாக பாட வேலைகளில் பங்கேற்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள் இந்த படிப்பில் ஆர்வம் காட்டுவதாகவும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனை தீர்வதாகவும் நேற்றைக்கு அமுதா ஐஏஎஸ் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கரெக்டா பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2022 இதே செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் 1960களிலேயே அந்த ஒரு புரட்சியை செய்தார். அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டத்தை குறிப்பாக மேம்படுத்தி சத்துணவுகளில் முட்டை, அதே போல காலை உணவுகளில் பல்வேறு விதமான கிச்சடி உள்ளிட்ட வகைகள், காய்கறிகளை சேர்த்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஈடுபட்டு வருகின்றன. கர்நாடக மாநிலத்தில் கூட பாத்தீங்கன்னா மதிய உணவில் முட்டை கொடுக்கக்கூடிய பழக்கம் தமிழகத்தை தொடர்ந்து கொண்டு வரப்பட்டது. அங்க கடலை மிட்டாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனவே இது போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழகம் இது போன்ற இந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற மாநிலங்களும் தற்போது பின்பற்றி கொடுத்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 20 லட்சம் மாணவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தில் பயனடைய இருக்கிறார்கள். கிராமம் முதல் நகர் வரை இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாத விஷயத்தையும் நாங்க நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களில் இந்த திட்டமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ் புதல்வன், அதே போல புதுமை பெண் திட்டத்தை தொடர்ந்து இந்த திட்டமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக தமிழக அரசு சார்பில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கு பாத்தீங்கன்னா காமன் கிச்சன் என்று சொல்லக்கூடிய
மொத்தமாக ஒரு இடத்தில் சமைத்து வண்டிகளில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை சில இடங்களில் இருக்கிறது. எனவே இதை பள்ளிகளிலேயே சமைத்து அங்கு இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் மூலம் சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த திட்டத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கிராமப்புறங்களிலே பொறுத்தவரை அந்தந்த பள்ளிகளில் சமைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த காமன் கிச்சன் என்ற ஒரு திட்டத்தை இதில் ரத்து செய்துட்டு அந்தந்த பள்ளிகளிலேயே சத்துணவு தயாரிக்கக்கூடிய சமையலர்களே இதற்கும் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்திருக்கிறது. பாலா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். மயிலாப்பூரில் உள்ள பள்ளியில் இந்த விரிவாக்க திட்டம் என்பது தொடங்கப்பட உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பங்கேற்றிருக்கிறார். தற்போது திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab, who has graced this prestigious occasion with his presence. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது பள்ளி குழந்தைகளுடன் உணவு வழங்கி அவர்களோடு இணைந்து உணவு அருந்த இருக்கின்றார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள். அரசு தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது நகர்ப்புற அரசு பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். பள்ளி மாணவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோர் கலந்துரையாடி வருகின்றனர். தற்போது திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு உணவு பரிமாறி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி இப்போது அவர்களுடன் இணைந்து உணவு அருந்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இத்திட்டத்தின் பயனை நேரில் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களோடு இனிய உணவை வழங்கி இப்போது அவர்களுடன் அமர்ந்து அன்போடு உணவருந்தி வருகின்றார்கள். நேரில் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களோடு இனிய உணவை வழங்கி இப்போது அவர்களுடன் அமர்ந்து அன்போடு உணவருந்தி வருகின்றார்கள். மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள். இன்பம் தவிர்க்கின் குடிப்பிறப்பில் துன்பம் தவிர்க்கின் தானே உயர்த்து பசி தீர்ப்பதே இன்பம் பசி போக்குவதே பெருமை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருணை நிறைந்த இந்த செயலால் இன்றைய இளம் தலைமுறைக்கு கல்வியுடன் ஊட்டச்சத்து உணவும் இணைந்து சிறந்த ஆரோக்கியமான இளம் தலைமுறை உருவாக நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் உறுதி செய்கிறது.
the Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students. As part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas, the Honorable Chief Minister is personally serving food to the school children and joining them for breakfast. The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம். அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் உள்ள புனித சூசியப்பர் பள்ளியில் இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு உணவு பரிமாறி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளி மாணாக்கருடன் உணவருந்தி வருகிறார். முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் இந்த திட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தற்போது பள்ளி மாணவர்களோடு உணவருந்தி வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு மதுரையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 20 லட்சம் பேர் பயனடைவார்கள் என ஏற்கனவே 18 லட்சம் பேர் பயன்பெற்று வரும் நிலையில் தற்போது இந்த விரிவாக்க திட்டத்தின் மூலமாக மேலும் சுமார் 3 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்லும் தங்கள் குழந்தைகளை மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 7/5/2022 அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students as a part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas. The Honorable Chief Minister is personally served food to the school children and joined them for breakfast. முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. திட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களோடு முதலமைச்சர் உணவருந்தி வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். அதாவது இந்த திட்டத்தில் விரிவாக்கப்படக்கூடிய பள்ளிகளின் எண்ணிக்கை 2429 இருக்கிறது. 3,06,000 குழந்தைகள் கூடுதலாக பலன் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் குழந்தைகளுக்கு ஒழுங்காக சமைத்து கொடுக்க முடியாத என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அவசரமாக குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட வேண்டிய சூழல் இருப்பதை சென்றார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த காலை உணவு திட்டம் காலையில 8:30 மணிக்கு சரியாக போடுறதுனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக காலம் தவறாமல், அதாவது 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவர்களுடைய படிக்கும் திறன் அதிகரித்திருப்பதாக ஆய்வு மூலமாக தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
குழந்தைகள் கை கழுவிவிட்டு வரிசையில் நின்று அந்த குழு மனப்பான்மையுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். இந்த கை கழுவும் திட்டத்தையும் பசங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல நகர்ப்புறங்களை பொறுத்தவரை சென்ட்ரலைஸ்டு கிச்சன் என்று சொல்லக்கூடிய மைய சமையலறை மூலமாக தயாரிக்கப்பட்டு வேன்கள் மூலியமாக அந்தந்த பள்ளிகளுக்கு இந்த உணவு கொடுக்கப்படுகிறது. அதே போல ஊரக பகுதிகளிலும் பேரூராட்சிகளிலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த உணவு தயாரித்து கொடுக்கப்படுகிறது. அதாவது அங்கு குழந்தைகளின் அம்மாக்களும் இந்த உணவு சமாளிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கும். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளை படிக்கக்கூடிய இடத்தில் அந்த சமையல் அந்த பணி கொடுக்கும் பொழுது அந்த இன்னமும் தரமான உணவு சமைத்து கொடுக்க முடியும் என்று அதற்காக இந்த திட்டத்தில் இந்த மாதிரி புதிய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகளிடம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணவுகள் நன்றாக இருக்கிறதா, திருப்தியாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, அப்புறம் போதுமானதாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். கிச்சடி போன்ற காய்கறிகளும் அந்த உணவில் அதிகமாக சேர்க்கப்படுவதாகவும் உப்புமா போன்றவையும் அவர்கள் விரும்பி சாப்பிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இது வந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அவர்கள் சுறுசுறுப்பாக குறிப்பாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இந்த ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலை உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கும் போது அவர்கள் சரியான முறையில் பதில்களை கொடுப்பதாகவும் சொல்ல வருகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அனிமியா போன்ற ரத்த சோகை போன்ற நோய்கள், காலையில் உணவு அருந்தாமல் பள்ளிக்கு வருவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆய்வின் மூலியமாக அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வருவதாகவும் அவர்கள் பள்ளிகளில் அந்த கற்றல் செயல்பாடுகளில் அதிக ஆர்வத்துடன் இருப்பதாகவும் இந்த காலை உணவு திட்டம் தொடர்பான ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. நேற்றுக்கு கூட பகவத் மான் என்ன சொன்னார்னா, இதை பார்த்து விட்டு பஞ்சாபில் உள்ள அரசு பள்ளிகளிலும் நாங்கள் இதை செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்காக தமிழக அரசு சமூக நலத்துறைக்கு கூடுதலாக 600 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்குவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மதிய உணவு திட்டத்திற்கு சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சமையலர்கள் மூலமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதிய உணவில் முட்டை கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் கொடுக்கப்படுகிறது. இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டுமே இருக்கிறது, தனியார் பள்ளிகளில் இல்லை என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். காலையில் நிறைய குழந்தைகள் வந்து காலையில உணவு அருந்தாமல் செல்வதால் அவர்களுக்கு மயக்கம் போன்ற பிரச்சனைகள், உடல் உபாதைகள், குறிப்பாக அவர்களுக்கு சரியான அந்த கற்றல் செயல்பாடுகள் ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த திட்டம் என்பது தற்போது செயல்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் மூலமாக 20 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா மதுரையில தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைக்கப்பட்ட தற்போது இந்த திட்டம் என்பது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரமேஷ், இந்த விரிவாக்க திட்டத்தில் வழக்கமான உணவு பட்டியல் தானா அல்லது வேறு ஏதேனும் உணவு பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இதுல என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உப்புமா, கிச்சடி, அதே போல பீன்ஸ், கேரட் போன்றவையும் கொடுக்கப்படுகிறது. பொங்கல் போன்ற உணவுகளும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்தவரை குறிப்பாக மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில மாதிரியான உணவுகளும், குறிப்பாக கேழ்வரகு அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் கேழ்வரகு சார்ந்த உணவுகளும் கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை உணவு பொறுத்தவரை அதிக அளவில் கிச்சடி, உப்புமா போன்றவைதான் அதிகமாக, காய்கறிகள் அதில் பீன்ஸ், கேரட் போன்றவை அதிகமாக சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிப்பதற்காக வட்டார அளவில் குறிப்பாக குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் ஏதாவது மாவட்டத்திற்கு சென்றாலும் சரி, அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் போதும் இந்த காலை உணவு திட்டத்தை அந்த மாணவருடன் அமர்ந்து அந்த உணவு சரியாக கொடுக்கப்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். ஆரோக்கியமான ஒரு சுத்தமான முறையில், என குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு என்றதால் அவர்களுக்கு இது போன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பொங்கல் வகைகள், கிச்சடி, உப்புமா, அரிசி, ரவை, கோதுமை, சேமியா இதெல்லாம் சேர்ந்த கொடுக்கப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய காய்கறி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் அங்கே வந்து அதிகமாக கொடுக்கிறார்கள். இந்த திட்டம் என்பது தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் இந்த திட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கிறாங்க. என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் அந்த ஆசிரியர்கள் அந்த கிச்சனில் போய் குறிப்பாக உணவுகள் கரெக்டாக கொடுக்கப்படுகிறதா, மாணவர்கள் சுகாதார முறையில் அமர்ந்து உணவு அருந்துகிறார்களா, அவர்கள் கை கழுவி கொண்டு அந்த உணவு என்பதெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே நம்ம ஒரு சொன்ன கோரிக்கை என்னன்னா, இது சென்ட்ரலைஸ்டு கிச்சன், அதாவது ஒரு இடத்துல மொத்தமா சமைச்சு வேன்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. எனவே அந்தந்த பள்ளிகளிலே சூடாக சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பெற்றோர்கள் வைக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் அரசு இதை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா.
முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.